இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழகத்தில் ஒரு அணை நிரம்பும் போது செய்தியாகிறது. அதில் தண்ணீர் அளவு குறையும் போதும் செய்தியாகிறது. அது திறக்கப்படும் போதும் செய்தியாகிறது. அது மேட்டூர் அணைதான் என்பது இந்நேரம் புரிந்திருக்கும். அந்த அளவிற்கு மேட்டூர் அணை நம் தமிழகத்திற்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீர்த்தேக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் அதன் வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியம் அல்லவா? உலகின் முதல் அணை என்ற சிறப்பு கொண்டது நம் தமிழகத்தின் கல்லணை. என்றாலும் தமிழக மக்கள் மத்தியில் மேட்டூர் அணைதான் பிரபலம். நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்து பெருக்கெடுத்து பாயும் காவிரி ஆறு தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டத்தின் பிலிகுண்டுலு என்ற பகுதியில் நுழைகிறது. அங்கிருந்து காட்டாராய் பெருக்கெடுத்து பாயும் காவிரி அந்த காலத்திலேயே சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி என பல மாவட்டங்களின் காவிரி படுகை பாசனத்திற்கு பேருதவியாக இருந்து வந்தது. அதே நேரம் பலத்த மழை மற்றும் வெள்ளத்தின் போது பல லட்சம் ஏக்கர் பாசன பகுதிகள் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்த நிகழ்வுகளும் உண்டு. இதனை கருத்தில் கொண்டுதான் கடந்த 1801 அப்போதைய பிரிட்டிஷ் அரசின் கிழக்கிந்திய கம்பெனி சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் பகுதியில் இயற்கையாக அமையப்பெற்ற 2 மலைகளுக்கு இடையே அணையை கட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டது. இதற்கு அன்றைய மைசூர் சமஸ்தானம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அப்போது கர்நாடகா என்ற ஒரு மாநிலம் கிடையாது. தொடர் முட்டுக்கட்டை காரணமாக அணை கட்டும் திட்டம் அப்போதைக்கு கைவிடப்பட்டது. அணை கட்டுவதில் தொடர்ந்து முட்டுக்கட்டை இருந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் வறட்சியும் பெருவெள்ளமும் காவிரி படுகையை மிக கடுமையாக பாதித்தன. சென்னை மாகாணத்தின் நீர்ப்பாசன பொறியாளராக இருந்த சர் ஆர்த்தர் தாமஸ் காட்டன் இதற்கு ஒரு முடிவு கட்டுவது என தீர்மானித்தார். காவிரியில் பெருக்கெடுத்து வரும் தண்ணீரை கட்டுப்படுத்தி அதனை தேக்குவது என அவர் முடிவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்ட முயற்சியால் 1834 திருச்சிக்கு அருகில் முக்கொம்பு பகுதியில் மேலணை கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு நீர்ப்பாசன வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டன. இதன் பலனாக அணையின் கிழக்கில் இருக்கும் பகுதிகளில் நிலத்தின் மதிப்பு அதிகரித்து அப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்பட்டது. இதனை கவனித்த பிரிட்டிஷ் அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு மிகப்பெரிய அணையை கட்டி தண்ணீரை தேக்குவதன் மூலம் பாசன வசதியை மேம்படுத்த முடியும் என்ற முடிவுக்கு வந்தது. என்றாலும் அப்போதைய சென்னை மாகாண பிரிட்டிஷ் அரசு உடனடியாக இது குறித்து முடிவெடுக்கவில்லை. அதில் இருக்கும் சட்ட சிக்கல்கள், பொருளாதார நிலைமை, முட்டுக்கட்டைகள் ஆகியன குறித்து தொடர்ந்து ஆழ்ந்த விவாதங்கள் நடைபெற்றன. காவிரியின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என யோசிக்க தொடங்கி சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகே மேட்டூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டலாம் என முடிவு செய்யப்பட்டது. இதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே வந்த மைசூர் சமஸ்தான அரசை எப்படியாவது சம்மதிக்க வைப்பது என தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்றன. கடந்த 1923 கேரளாவின் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த திவான் பகதூர் சர் சி.பி. ராமசாமி ஐயரிடம் அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தங்களது பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர். ராமசாமி ஐயரின் முன்னோர்கள் தஞ்சை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதால் விவசாயிகளின் இந்த கோரிக்கையை அவர் கனிவோடு பரிசீலித்தார். இதன் தொடர்ச்சியாக அவர் இந்த பிரச்சனை குறித்து மைசூர் திவான் பகதூர் விஸ்வேஸ்வரையாவை அணுகி விரிவாக எடுத்துரைத்தார். ஆனாலும் தனது முடிவில் மைசூர் சமஸ்தானம் பிடிவாதமாக இருந்தது. இதனால் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் மாற்றி யோசித்தது. ஒவ்வொரு ஆண்டும் வறட்சியாலும் வெள்ளத்தாலும் தஞ்சை மண்டலத்தில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாயை மைசூர் சமஸ்தானம் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுப்பதை விட அணை கட்ட ஒப்புக்கொள்வதே சிறந்த தேர்வு என மைசூர் சமஸ்தானம் முடிவுக்கு வந்தது. வேறு வழியின்றி அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்தது. இதையடுத்து மேட்டூரில் அணை கட்டும் பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டன. 1910 பொறியாளர் கர்னல் W.M. எல்லிஸின் இந்த யோசனை முழுமையாக ஏற்கப்பட்டது. மேட்டூர் அணையின் சிற்பி என அவர் இன்றளவும் போற்றப்படுகிறார். ஆனால் அதே நேரம் அணையை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கும் சமயத்தில் முதல் உலகப்போர் மூண்டது. அதன் பிறகு தொடர்ந்து மைசூர் அரசாங்கத்துடன் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இறுதியாக மைசூர் மாகாணத்திற்கும் சென்னை மாகாணத்திற்கும் இடையே 1924 இது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. 1925 ஜூலை மாதம் 20 சென்னை மாகாண ஆளுநர் விஸ்வகவுண்ட் கோஸ்சன் முன்னிலையில் அணை கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. 1925 ஜூலை மாதம் 20 சென்னை மாகாண ஆளுநராக இருந்த
விஸ்கவுண்ட் கோசென் முன்னிலையில் அணையின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. மேட்டூர் அணை கட்டுவதற்கு முதலில் திட்டமிடப்பட்ட போது தற்போது அணை இருக்கும் இடம் தேர்வு செய்யப்படவில்லை. அதற்கு மாறாக தற்போது இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தள்ளி இருக்கும் வகையில் திட்டமிடப்பட்டது. 1924ஆம் ஆண்டு காவிரியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அப்போதுதான் ஏற்கனவே திட்டமிட்டதை விட கூடுதல் நீரை தேக்கும் வகையில் அணை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தற்போது அணை இருக்கும் இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்கு அந்த காலத்திலேயே சுமார் 7.5 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. அணை கட்டப்படும் மேட்டூர் பகுதியில் இருந்து சேலம் ரயில் நிலையம் அமைந்திருக்கும் பகுதி வரை பிரத்யேகமாக ஒரு ரயில் பாதை உருவாக்கப்பட்டது. இதேபோல் ஒரு தார் சாலையும் போடப்பட்டது. சிமெண்ட் மற்றும் தளவாட பொருட்களை கொண்டு வருவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அணை கட்டப்படுவதற்கு முன்பு வரை மேட்டூர் பகுதி ஒரு குக்கிராமமாக இருந்தது. அணையின் கட்டுமான பணிகளுக்காக வரும் தொழிலாளர்கள், பொறியாளர்கள் ஆகியோர் தங்கும் வகையில் ஒரு சிறிய நகரத்தை மேட்டூரில் உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. சுமார் 10,000 பேர் தங்கும் அளவிற்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. இதனால் அணை உருவாவதற்கு முன்பே அங்கு சிறிய நகரம் உருவானது. தூய்மையான குடிநீர், பாதாள சாக்கடை வசதி ஆகியவற்றுடன் மேட்டூர் நகரம் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. மைசூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட சிவசமுத்திரம் மின் நிலையத்திலிருந்து இந்த பகுதிக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது. மேலும் இங்கு வசித்த மக்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் மிகப்பெரிய வாரச்சந்தை கூடியது. அணை கட்டும் பணிக்கு நிலத்தை கையகப்படுத்துவது போன்ற நிர்வாகப் பணிகளுக்காக மேட்டூர் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. என்றாலும் நில எடுப்பு பணிகள் முடிந்ததும் 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மேட்டூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தின் ஒரு தாலுகாவாக மாறியது. இரவு பகலாக அணை கட்டும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. கட்டுமான பணிகளுக்கு சுண்ணாம்புக்கு பதில் அப்போதுதான் சிமெண்ட் அறிமுகமாகி இருந்தது. சுமார் 2,16,000 டன் அளவிற்கு சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டது. அணை கட்டப்பட்ட பகுதியில் காவேரிபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது. சிதிலமடைந்த நிலையில் ஒரு கோட்டையும் சிவன் கோவிலும் கூட இருந்தன. அணை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட போது இவற்றுடன் சோழப்பாடி, நெருஞ்சிப்பேட்டை, சம்பள்ளி ஆகிய கிராமங்களும் அணையின் நீரில் மூழ்கின. பணிகள் இடைவிடாமல் நடைபெற்றதால் 1934ஆம் ஆண்டு அணையின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. பறந்து விரிந்த ஒரு பிரம்மாண்டமான அணை முழு வடிவம் பெற்றது. தொடர்ந்து 9 ஆண்டுகள் அணை கட்டும் பணி நடந்து முடிந்தது. சுமார் 10,000 தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அப்போதைய சென்னை மாகாண ஆளுநராக இருந்த கர்னல் ஜார்ஜ் ஃபிரெடரிக் ஸ்டான்லி இதனை திறந்து வைத்ததால் அவரது பெயரிலேயே இது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என அப்போது அழைக்கப்பட்டது. 124 அடி உயரம் வரை அணை எழும்பி நின்றது என்றாலும் 120 அடிதான் அதன் கொள்ளளவு என நிர்ணயம் செய்யப்பட்டது. அணையில் தேக்கி வைக்கப்படும் நீரின் அளவு 9,347 கன அடி ஆகும். அதாவது சுமார் 93 TMC அளவிற்கு தண்ணீரை இதில் சேமிக்க முடியும். 59 சதுர மைல் பரப்பளவிற்கு இந்த அணையில் தண்ணீர் தேங்குகிறது. அணை கட்டப்பட்ட சமயத்தில் உலகிலேயே ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை என்ற சிறப்பும் மேட்டூர் அணைக்கு கிடைத்தது. தண்ணீரை வெளியேற்றும் 16 கண் மதகு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த 16 மதகுகளிலும் ஒரே நேரத்தில் தண்ணீர் வெளியேறும் அழகை சற்று தள்ளி இருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக தோற்றமளிக்கும். இந்த அணை தனது முழு கொள்ளளவை எட்டும்போது கிழக்கே இருக்கும் வங்கக்கடல் இடம்பெயர்ந்து அப்படியே மேற்கு பகுதிக்கு வந்துவிட்டதோ என்று எண்ணத் தோன்றும் வகையில் அவ்வளவு பிரமிப்பாகவே இருக்கும். தமிழகத்திற்கு சோரிடும் ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலத்திற்கும் நீரிடும் உன்னத பணியை செய்து கொண்டிருக்கும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தின் அடையாளம் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு சோரிடும் நமது டெல்டா பகுதி மக்களின் விவசாயத்திற்கான ஆதாரமும் கூட.